இல்லை இல்லை, பார்த்திபன் ஏன் இப்படி மௌனமானார் என்றே தெரியவில்லை. கல்யாணமாகிய பிறகு காதலர்களைப் போல் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆமத்தா, பகலெல்லாம் நீங்கள் வரப்போகிறீர்களே என்ற ஆர்வம், வந்துவிட்டு போய்விடுவீர்களே என்ற துக்கம். உலகமறிய உங்களோடு நான் எப்போது வாழ்வேன்? அந்த நாள் விரைவில் வந்துவிடும். நானே பவள நாட்டுக்கு போய். வேண்டாம் அத்தா, வேண்டாம், என்னை விட்டு போகாதீர்கள். தினம் உங்கள் முகம் பார்க்கும் பாக்கியம் கூட எனக்கு இல்லாமல் போய்விடும். பொறுத்து பார்க்கலாம், நம்மை வாழ வைக்கும் செய்தி வருகிறதா என்று. மருதத்தின் மக்களே, சிறையிலிருந்து தப்பிச் சென்ற ஜீவகன் நமது மன்னர் பிரானின் மருமகனும் பவள நாட்டின் இளவரசருமான பார்த்திபரை வழியில் தாக்கி படுகாயப்படுத்தி இருக்கிறான். பல்லக்கில் இருந்த அரண்மனை பெண்ணையும் சிறையெடுத்து போயிருக்கிறான். ஜீவகனை உயிருடனோ பிணமாகவோ பிடித்துக் கொடுப்பவருக்கு பரிசு 10,000 பன் கொடுக்கப்படும் என்று தளபதி வீரகேசி அறிவிக்கிறார். இது என்ன கொடுமைகள்? கனவிலும் நினைக்காததெல்லாம் நனவில் நடக்கிறது கண்ணே. தளபதியாரின் மூளையில் கற்பனை ஊத்தெடுக்கிறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நம் வாழ்வு ஏன் இப்படி ஆகிவிட்டது? ஏன் இப்படி ஆகிவிட்டது? கவலைப்படாதே கண்ணே. கொதிக்கும் நீருக்கும் கொந்தளிக்கும் கடலுக்கும் குமரும் எரிமலைக்கும் உதாரணமாக அமைந்து விட்டது நம் வாழ்வு. பொறுத்துக்கொள் அன்பே, பொறுத்துக்கொள். பொறுத்தது போதும் அத்தா. உங்கள் பெயரில் கற்பிக்கப்பட்ட இந்த களங்கம் என் இதயத்தை பிளக்கிறது. நான் இப்போதே சென்று அப்பாவிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன். வேண்டாம் கண்ணே, வேண்டாம். காலம் சொல்ல வேண்டிய உண்மையை உனது கண்ணீர் சொல்ல முடியாது. நாம் மனமானவர்கள் என்ற ரகசியம் தெரிவதற்கு பார்த்திபன் பிணமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்பொழுதே பவள நாட்டுக்கு சென்று பார்த்திபனுடைய நிலை அறிந்து வருகிறேன். அதன் பிறகு நமது தலைவிதியை நிர்ணயிப்போம். அத்தா, உலகத்தில் வாழக்கூடாத ஒரு ஜீவன் அம்மா? இல்லை, எல்லோருமே வாழ பிறந்தவர்கள் தான். உனக்கு தாய் தந்தை இல்லையா? தாய் இறந்த இல்லை, தந்தை இருந்த இல்லை. கணவன் கண்மறைவில் இருக்கிறார். ஏன்? கள்ளனா? இல்லை. காமுகனா? இல்லை. கொலைகாரனா? இல்லை அம்மா, இல்லை. இம்முத்தொழிலும் படைத்த மூர்க்கனாக இருப்பதால் தான் கர்ப்பிணியான உன்னை இப்படி தவிக்க விட்டிருக்கிறான் உன் கணவன். கொல்லும் புலியும் குடும்பம் நடத்துகிறது, பொட்டும் குளவையும் கூடு கட்டி வாழ்கிறது. இவைகளை விடவா கேவலமாகி விட்டான் உன் கணவன்? அம்மா, அவரை அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா. பைத்தியக்காரி. பொங்கும் கடலுக்கு கதிரவன் வெப்பமும் பத்தினி பெண்ணுக்கு தன் கணவனின் கொடுமையும் தெரியாதம்மா, தெரியாது. அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. அவருக்கு தான் இந்த உலகமே கொடுமை செய்து விட்டது. ஏமா, அவர் அப்படி என்னமா செய்துட்டாரு? நல்லதை நினைத்தார், நல்லதை செய்தார். அம்மா, நீங்கள் எல்லோரும் காட்டிய பரிவுக்கும் பாசத்திற்கும் எந்த கைமாறும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். என் கணவரை தேடி கண்டுபிடித்தால் தான் என் உயிர் என் உடலில் தரிக்கும். தயவு செய்து என்னை போக விடுங்கள் அம்மா. என்னை தடுக்காதீர்கள். சொல்றதை கேள். நீ ஒரு உயிரல்ல, இப்போது 2 உயிர்களுடன் இருக்கிறாய். வயிற்றில் ஒரு சுமை, இதயத்தில் பெரும் சுமை. இவைகளை தாங்கிக் கொண்டு எங்கென்று தேடப் போகிறாய்? நீ இங்கே இரு. முடியாது அம்மா, முடியாது. பிரிவின் துயரம் என்னை தீயாக இருக்கிறது. யாரம்மா இந்த கொடுமையை செய்தது? மருத நாட்டு வீரர்கள். என்னை பற்றி கவலைப்படாது. ரத்னாவையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள்.
சொன்ன பெண் தான் அவள். இப்போதுதான் அவள் யார் என்று தெரிந்தது. முன்பே அவள் சொல்லியிருந்த இந்த கதி வந்திருக்காது. அண்ணே, வீரகேச ஆட்களாக இருக்க முடியும். இருக்கும் வீரகேசா, நீ என் மனைவியை சிறையெடுத்து போனது நான் உரையெடுத்த வாளை உடன் எடுத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். தம்பி, போர்தாங்க தனியா போக வேண்டாம், படையுடன் போங்கள். பார்த்திப மன்னரை காக்க உங்கள் படை உதவட்டும். என் கூர்வாள் ஒன்று போதும் அவன் பெயரை இனி யாருமே கூறாமல் செய்வதற்கு. அம்மா, உங்கள் மகன் அறப்போர் புரிய போகிறான். இதில் இருப்போர் யார் இறப்போர் யார் என்று சொல்ல முடியாது. எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். வெற்றி திலகமாக மகனே. அம்மா, அம்மா! என் நாட்டின் ஒரு சிறு உயிருக்கு என்னால் தீங்கு வரக்கூடாது என்பதற்காக துன்பங்களை தேனாக சுவைத்தேன். தீக்கணல்களை மாலையாக அணிந்தேன். என் வாழ்வின் தீபத்தை பறிகொடுத்தேன். என் தெய்வத்தை இழந்து விட்டேன். என் தாய் பாலோடு ஊட்டிய வீரத்திற்கும் என் தோளோடு ஒட்டிய தீரத்திற்கும் இன்றுதான் வேலை வந்துவிட்டது. என் தாயின் மீதானை, அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீதானை, என் தாய் நாட்டின் மீதானை, என் உடலிலே உயிரும் அந்த உயிருக்கு சிறு அசைவும் இருக்கும் வரை வீரகேசியை தடுத்து நின்றே வீழ்த்துவேன். கோட்டை பாதுகாப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டார். மற்ற ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நல்லது. ரத்னா எங்கே இருக்கிறாள்? இங்கேயே பத்திரமாக இருக்கிறார். மன்னரின் ஓலை வாசிக்கப்பட்டதும் தங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார் வீரகேசி. கோட்டை கதவுகளை மூட சொல்லுங்கள். நல்லவர்களே, நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க வல்லவர்களே, அரச பீடத்திற்கு நல்லவர்கள் வருவதில்லை. அப்படி அவர்கள் வந்தாலும் நல்லவர்களாக இருக்க முடிவதில்லை என்ற சம்பிரதாயத்தை மாற்றியவர் நாம் போற்றிய பூபதி மன்னர். அவர் நீங்காத நித்திரை கொள்வதற்கு முன் முத்திரையிடப்பட்ட இந்த ஓலையை உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். மக்களுக்காகத்தான் ஆட்சி, ஆட்சிக்காக மக்கள் இல்லை என்ற கொள்கை படைத்த நம் மன்னர் தன் கைப்பட எழுதியதை வாசிப்பார் பொன்னகிரி மன்னரின் பிரதிநிதி சர்தார் விக்ரம் தான். மதிப்பிற்குரிய மருத நாட்டு மக்களே, உங்கள் முடிதரித்த சேவகனாக இருந்து பணியாற்றும் பாக்கியம் என் பரம்பரையினருக்கு இல்லாமற் போய்விட்டது. மகனோ மதியேற்றிருக்கிறான், மகளோ கதியேற்று போய்விட்டாள். தகுதியில்லாதவனும் தண்டனை பெற்றவனும் இந்த நாட்டை ஆள முடியாததா? அறிவும் ஆற்றலும் படைத்த உங்கள் அன்பிற்கு பாக்கியமான என் மைத்துனர் விக்ரமசேன வீரகேசியை எனக்கு பிறகு மன்னனாக நியமிக்கிறேன். இறைமதி படைத்த நீங்கள் இதில் குறை காண மாட்டீர்கள் என்பது என் நம்பிக்கை. இங்கனம் பூபதி. பெருமக்களே, மன்னரது இறுதி கோரிக்கையில் யாருக்காவது ஆட்சேபனை உண்டா? உண்டு. யாரது? நான் தான். பொன்னாட்சி வெள்ளத்தில் மூழ்கியும் சாகாதவர், பொல்லாத சூழ்ச்சியறிந்தும் வாய்விட்டு சொல்லாதவர், ஆளில்லா நேரம் பார்த்து மன்னரை கொண்டுவிட்டு இந்நாட்டை தாயில்லா பிள்ளையாக்கியும் வரலாற்றை இந்த வாயில்லாத மக்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஜீவகா, உன்னை இதுவரை உயிரோடு விட்டிருப்பதே தவறு. என்ன செய்வது?
என்னை பிணமாக கொண்டு வந்து உன் பரிசு பணம் 10,000 பெறுவதற்கு இங்கு யாருக்கு வீரம் போதவில்லையே? பாதகமே, இப்போது நீ உன் நாவை அடக்கினால் இந்நாட்டில் ஒரு நல்லிடம் தருகிறேன். மரியாதையாக என்னை வணங்கு, வாழ்த்து கூறு. குற்றம் நிறைந்தவர்கள், குறைமதி படைத்தவர்கள், மற்றவர்களை புகழ்ந்தே தங்களுடைய வயிற்றை கழுவுகிறவர்கள் வேண்டுமானால் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கட்டும். நான் வாளெடுத்து வந்திருக்கிறேன். உன்னிடம் இருப்பது கூறுவாள், உன்னை சுற்றி இருப்பது எண்ணத்தை கூறுவாள். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று பார். நான் காப்பாற்ற வேண்டியது தூய்மையான அரச பீடத்தை, தூக்கி வரப்பட்ட அரசகுமாரியை. எங்கே ரத்னா? ஈடில்லாத அந்த செல்வம் ஈடாக போகிறது இந்த நாட்டிற்கு. அதை பற்றி கேட்க உனக்கு உரிமை இல்லை. உண்டு உண்டு என்று சொன்னால் துண்டாகிவிடும் தலை. மன்னிப்பு கேட்டுவிட்டு பிழைத்து போ. மன்னித்து பழக்கம் உண்டு, மன்னிப்பு கேட்டு பழக்கமில்லை. மாற்றிக்கொள் உன்னை. மாற்ற முடியாது என்னை. பிணமாக கூடவா? விடுங்கள் அவனை. நெருங்காதீர்கள். என்னோடு போக வேண்டியது அந்த அதிகாரம். விலகி நில்லுங்கள். இவனை கட்டி வைத்தடியுங்கள். நான் மருதத்தின் மன்னர் என்ற பெயர் இவன் ரத்தத்தால் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு அடியும் எனக்காக வீர முழக்கம் செய்ய வேண்டும்.